friends, welcome to Tirumati Tamilarisi channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா பாத்தீங்க அப்படினாலே தெரியும் நம்ம கார்டன்ல தாங்க நின்னுட்டு இருக்கோம். எதுக்காக அப்படினு கேட்டிங்கனா நம்ம வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுறதுக்காக ரெடியா இருக்கோம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம கார்டன்ல இருக்கிற பூக்களை பறிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் பூஜைக்காக. சோ அப்படியே உங்களுக்கும் நம்ம கார்டன்ல இருக்கிற பூக்கள் எல்லாம் காமிச்சிரலாம், பூச்செடிகள் எல்லாம் காமிச்சிரலாம். எவ்வளவு பூ நான் ஒரு நாளைக்கு நான் பறிக்கிறேன் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் டெய்லியுமே ஈவினிங் சாமி கும்பிடுவேன் அப்படின்னு. ஸோ எவ்வளோ பூக்கள் நான் ஒரு நாளைக்கு நம்ம கார்டன்லேருந்து பறிக்கிறேன் அப்படிங்கிறதையும் காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ கார்டன் வந்திருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாகவே ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க போகுது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், பூக்களை பறிக்கலாம். முதல்ல நம்ம செவ்வரளி பூ பறிச்சுக்கலாம். செவ்வரளி பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா துர்க்கை அம்மனுக்கு, அதுக்கப்புறமா வாராகி அம்மனுக்கு, இப்படி எல்லா சாமிக்குமே உகர்ந்த பூ தான் நமக்கு இந்த செவ்வரளி பூ. ஸோ செவ்வரளி பூக்களை நம்ம பறிச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் பறிச்சிட்டேன் அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி ஒரு 15 to 20 பூ நாளைக்கும் பூத்துருங்க. ஒரு செடி தான் வச்சுருக்கேன், ஆனால் அதுவே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய பூக்களை டெய்லி கொடுத்துட்ருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 4-5 பூக்களாவது எனக்கு கொடுத்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை அரளிப்பூ. இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல அடுக்கு அரளி. இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 அடுக்கு இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா சிங்கிளாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து அடுக்கு அரளி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூ எங்கள் கார்டன் வந்து நான் இப்போ நிறைய செடி வச்சுட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து நம்ம கார்டன் பார்த்துட்டு போகிறாங்க. அதில் எல்லாருமே இந்த பூவை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்குமே அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த பூக்களெல்லாம் பறிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூக்களை ஒரு சில நாட்களில் பறிக்காமல் விடும்போது இந்த மாதிரி வாடி போயிடும். நம்ம செடி ஆரோக்கியமாக இருக்கணும், திருப்பி நிறைய பூ பூக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வாடின பூக்களை உடனே உதிர்த்துருங்க. இல்லை அப்படின்னா செடிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே அந்த வாடின பூக்கள் எடுத்துகிட்டே இருக்கும். செடி பார்த்திங்க அப்படின்னா அந்த பூக்களை காப்பாற்றுறதுக்காக அதுக்கான சத்துக்கள் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதனால் எப்போதுமே வாடின பூக்களை இந்த மாதிரி கீழே பறிச்சிருங்க. நல்ல பூக்களை மட்டும் பறித்து எடுத்துக்கோங்க. செடியில் பூக்களை அதே மாதிரி டெய்லி பறிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி பூக்களை பறிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களோட செடி எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பூ பூத்துட்டே இருக்கும். செடிக்கு ஒரு முதல் டிப்ஸ் அதுதான், பூக்களை செடிகளில் 3 நாளைக்கு மேலே விடவே கூடாது. அப்போ தான் உங்கள் செடி நிறைய பூக்கும், அழகாக இருக்கும். அப்படின்றதுக்காக பூக்களை விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்தால பூக்கிற திறன் நம்ம பூச்செடிகளுக்கு இருக்காது. நான் சாமந்தி பூ இந்த சாமந்தி பூ பார்த்திங்க அப்படின்னா நான் வெறும் 2 செடி தான் வச்சுருக்கேன். ஆனால் இது எனக்கு கொடுத்துருக்க பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கணக்கே கிடையாது. அவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்குது, வாய்ப்பே இல்லை. டெய்லி சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்குது. இப்போ பூக்களோட சைஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பாருங்க, ஒரு அழகான செம்பருத்தி. இது எங்ககிட்ட இருக்கிற செம்பருத்தியில் இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். ரொம்ப குட்டியாக, அதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் பிங்கிஷ்டாக ரொம்ப அழகான செம்பருத்தி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 செம்பருத்தி வந்திருக்கு. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு பூக்காது, இன்னும் 2-3 டேஸ் கழிச்சு இங்கே பாருங்கள் நிறைய மொட்டுகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூச்செடிகள்லாம் இந்த வெயிலில் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். டெய்லி 2 டைம் தண்ணி ஊற்றுங்க. நான் வந்து அதை கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கேன். காலையில் எழுந்ததும் தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் டைம்லேயும் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா ஒரு டைம் தண்ணி ஊற்றுருங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வெயில் டைமில் டெய்லி 2 டைம் தண்ணி ஊற்றியே ஆகணுங்க. இதுக்கு முன்னால் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். இப்போது இந்த வெயில் டைம் வந்ததுக்கப்புறமா குறிப்பாக இந்த பூச்செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெகுலராகவே தண்ணி ஊற்றிட்டு வரேன். அதனால தான் இந்த வெயில் காலங்களில் கூட இந்த பூச்செடிகள் எல்லாம் இவ்வளோ பூ இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்.
ஐயையோ! இது பாருங்கள், இந்த ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோ அண்ட் ஒரு மாதிரி பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ரோஸ். இதில் இன்றைக்கி 2 பூ இருக்குது, நம்ம பறிச்சுக்கலாம். ரோஸ் செடிகள்லாம் ரோஸை கண்டிப்பாக நிறைய பேர் பறிக்கவே மாட்டோம். ஏன்னா அழகாக இருக்குது, அது அப்படியே இருந்தது அப்படின்னா பெட்டர் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்னென்னா 3 நாளைக்கு மேலே ரோஸ் செடியில் பூவை விடவே கூடாது. அதுதான் நம்ம செடியோட காஞ்சி போகிறதுக்கு, செடி காஞ்சி போகிறதுக்கு, வாடி போகிறதுக்கு, மறுபடியும் திருப்பி பூக்காமல் போகிறதுக்கெல்லாம் ரீசனே அதுதான். ரோஸ் செடியில் நான் பூக்க பறிச்சுவேன். எனக்கு தேவையே இல்லை அப்படின்னா கூட பறித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா செடி வாடி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. திருப்பி நீங்கள் எங்கே கட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்து மறுபடி புது துளிர் வரும். ஸோ அது வரணும் அப்படின்னா நீங்கள் செடியை அந்த பூவை நல்லா கட் பண்ணி விட்டால் தான் திருப்பி வரும். இந்த பூ பாருங்கள், இது வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ். இது வந்து நம்ம ஊரில் பன்னீர் ரோஸ் இருக்கிற மாதிரி இது வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ். இது கலர் ரொம்ப 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 அழகாக இருக்குது, ஒரு டார்க் பிங்க் கலர். அதே மாதிரி இது பூ கொடுக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா ஒரு மொட்டுலாம் வைக்காதீங்க, கண்டிப்பாக ஒரு செடியில் ஒரு 50 மொட்டு அந்த மாதிரி வைக்கும். இங்கே இருக்கிற கிளைகள் ஃபுல்லாக எனக்கு மொட்டு தான் இருந்தது. இதுதான் கடைசி பூ பறிச்சிருக்கேன். இனி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய துளிர் வைக்கும், மறுபடியும் நிறைய மொட்டு வைக்கும். இது பூக்கள் பன்னீர் ரோஸ் எந்த அளவுக்கு பூ கொடுக்குதோ அதே மாதிரி இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸும் நிறைய பூக்கள் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். இது பாருங்கள், இது வந்து 7 days ரோஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பூத்துட்டே இருக்கும். எப்போதுமே இந்த செடியில் மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம் எதுவுமே கிடையாது. இந்த செடியில் எப்போதுமே பூ இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த 2 பூ இருக்குது இப்போ பறிக்கிறதுக்கு. ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் விரியல, இன்னும் 2 days விட்டோம் அப்படின்னா பூ நல்லா விரியும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 2 பூவையும் பறிக்கிறது இல்லை. இங்கே ஒரு பூ நான் பறிக்காமல் விட்டுட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூத்தன்னைக்கே மயில் வந்து கொத்திட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி டேமேஜ் ஆன பூவை சாமிக்கு வைக்கக்கூடாது அப்படின்றதுனால பறிக்காமல் விட்டுட்டேன். ஸோ பூவும் பார்த்திங்க அப்படின்னா வாடிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாடின பூவை செடியில் விடுறது செடிக்கு நல்லதில்லை. ஸோ நம்ம அதை கட் பண்ணி கீழே போட்டுடலாம். இந்த பூவை நாளைக்கு சாமி கும்பிடும்போது பறிச்சா, இல்லை அப்படின்னா நாளான்னைக்கு சாமி கும்பிடும்போது பறித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த பூ ரொம்ப குட்டியாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். இந்த பூக்கள்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்டாச்சுஸ்க்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். குட்டி குட்டி சாமி சிலைகள், பிள்ளையார் சிலை, அப்புறம் சிவன், அந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய சாமி சிலைகளுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த பூ அழகாக இருக்கும். கட் பண்ணிடுறேன். இது பாருங்க, ஒரே செடியில் எவ்வளோ மொட்டு பாருங்கள், எவ்வளோ பூ பாருங்கள். இன்னும் பூக்காமல் எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரே செடி தான். கிட்டத்தட்ட 3, 6, 7 பூ பூத்துருக்கு. இன்னும் பூக்காமல் நிறைய மொட்டு இருக்குது. இந்த மாதிரி இங்கே கூட ஒரு பூ இருக்குது, இங்கேயும் 2 பூ இருக்குது. எவ்வளோ பூ இருக்குது. இதுவும் பாருங்கள், ஒரே செடியில் பூத்தது தான். எவ்வளோ பூ இருக்குது அப்படின்னு பாருங்கள்.
சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. நம்ம கார்டனில் இருக்கிற பூக்களை பறித்து நம்ம திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளோட கார்டனில் இருந்து ஒரே ஒரு பூ, இவ்வளோ பூ இல்லைங்க, ஒரு பூ எடுத்துகிட்டு வந்து நம்ம சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டாலும் அதை விட மன திருப்தி நமக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.